ஹே ஆல், வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேனைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இந்த கிழங்கோட தன்மையே நாக்கு அரிக்கும். அந்த நாக்கு அரிப்புலாம் இல்லாமல் அதுக்கான டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு பொரியல் கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு சேனைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இப்படி குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் நல்லா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக அது வெந்து வரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்புறம் அது கூடவே நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதோட இந்த கிழங்கை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பும் இந்த மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைக்கிறதுனால அந்த நாக்கு அரிப்புலாம் இல்லாமல் இருக்கும். இதுதான் அந்த டிப்ஸு. அது ஒரு சைடு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது வெடித்து வந்தோடனே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினது பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் அதில் நான் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், அதை நான் வேக வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதையும் சேர்த்து நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த சேனைக்கிழங்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. இது உடல் எடை குறைப்பு, அப்புறம் செரிமானத்துக்கு, அப்புறம் இதில் நிறைய நார்ச்சத்து சேர்ந்துருக்கு. குடலுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. இப்போ நான் அது கூடவே தேங்காய் பூ சேர்த்துருக்குறேன். நல்லா இது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து அதுவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.